சனாதனத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு சனாதனம் அப்படிங்கிறது அவருக்கு எதுவுமே தெரியாது. முதல்ல அவரோட படிப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சனாதனம் என்றால் என்ன அப்படின்னு அவரை கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது. ஆனா அதை வேற இருப்போம். ஏற்கனவே டெங்கு மலேரியா மாதிரி நாங்க வந்து அதை அழிப்போம்னாரு. இப்போ வந்து சனாதனம் வந்து பிரிவினைவாத சக்திகளை உண்டு பண்ணுவோம் அப்படின்னு அவரா நினைச்சுப்பாரு. சனாதனம் என்ன? என்றுமே அழியாதது, நிலையானது. இது முதல்ல அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியா இருந்து கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு போன மாதிரி இப்ப எதிர்கட்சியா உட்காந்துருக்காங்க. ஆளுங்கட்சியா ஃபுல் மெஜாரிட்டில இருந்து இன்னைக்கு எதிர்கட்சியில உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில சிஎம் இருந்தவரு இந்த சனாதனத்தை எதிர்க்கிறேன்னு சொல்லி தன்னைத்தானே குழி தோண்டி போயிச்சுட்டு இன்னைக்கு வந்து வீட்டுல உட்காந்துருக்காரு. ஒரு சிஎம் தோத்து போய் வீட்டுல உட்காந்துருக்காரு. இதான் அவங்களோட சரித்திரம். சனாதனத்தை எதிர்க்கிறோம், இதான் அவங்களோட வேலை. அவங்களுக்கு என்னன்னா நம்ம நம்ம நாட்டோட மண்ணோட கலந்ததுதான் இந்த சனாதனம். சனாதனம் என்ன? ஒரு முறை, வாழும் வழிமுறை. அதுக்கும் அதுல இருந்து வந்ததுதான் இந்து சமுதாயம். அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டெப்பா வந்துட்டு முதல்ல இவங்க என்ன செய்யறாங்க? நாங்கெல்லாம் தமிழர்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நாங்கெல்லாம் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறமா வேற எங்கேயோ போறாங்க. இதுக்கான வழிமுறை தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நேற்று சட்டசபையிலே பாத்தீங்கன்னா தமிழக சட்டப்பேரவை தலைவர் வந்து ஒரு வாசகத்தை சொல்றாரு, பைபிளோட வாசகத்தை. நாளைக்கு வந்து குரானோட வாசகத்துக்கு நாளைக்கு வந்து கீதையோட வாசகத்தை சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா இந்து சமுதாயத்துக்கு எதிர்ப்பாகவே இவங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதாவது திருக்கோவிலிருந்து வந்தவங்க, திருக்கோவில போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஒரு பெரிய ஆளே கிடையாது. மெட்ராஸுக்கு பழப்பு தேடி வந்தாங்க. இப்ப சென்னையில வந்து அவங்க நல்ல பழப்பா நல்ல பிசினஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவரோட அதாவது கருணாநிதியோட மகன் தான் ஸ்டாலின். ஸ்டாலினோட மனைவியா இருக்கிறாங்க துர்கா ஸ்டாலின் இருக்கிறாங்க. அவங்க கோயில்களுக்கு செல்வதை தடுப்பாரு. இவங்களால தடுக்க முடியுமா? அதாவது அவங்க வீட்டுல காயத்ரி மந்திரம் 24 மணி நேரமும் ஓடிட்டே இருக்கு. இதே இவங்களால நிறுத்த முடியுமா? சரி, அதுதான் முடியாது. அவங்க நெத்தில உள்ள பொட்டை எடுத்துருங்களேன், பூவை எடுத்துருங்களேன். எதுக்கு அதெல்லாம் அது அவங்களுக்குள்ள உரிமைகள் அப்படிம்பாங்க உடனே. அதாவது தான் வீட்டுல உள்ள பெண்களுக்கு அது உரிமைகள். பொதுமக்களை பத்தியும் இந்துக்களை பத்தி பேசுறப்ப அது அவங்களுக்கு இந்துக்களுக்கு உரிமை இல்லாத மாதிரி. இந்த நாடு வந்து இந்துக்களுக்கு இல்லாத நாடு மாதிரி, தமிழ்நாடு வந்து இந்துக்களுக்கான இல்லாத ஊர் மாதிரி ஆக்குறாங்க. சரி, இதுதான் இல்ல. அடுத்தது இவங்க போய் திருவண்ணாமலைக்கு போங்க. கிரிவலத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் கரை போட்டு சுத்திட்டு. அடுத்து எல்லா கோயில்லையும் ஏற்கனவே வந்து இவங்கதான் தர்மகர்த்தா இருந்தாங்க. இந்து அறநிலையத்துறை இருக்கு. ஏன் இந்து அறநிலையத்துறை வந்து கவர்மெண்ட்ல வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தான் வந்து சனாதனம் பிடிக்காது, வேற இருக்குன்னு நினைச்சிட்டு இந்த அறநிலையத்துறை எங்களுக்கு வேணாங்க. ஏன்னா சர்ச்சஸ் வந்து உங்க கண்ட்ரோல் இல்ல, மாஸ்க் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்ல. அது மாதிரி அதே போல இந்து அறநிலையத்துறை நீங்க வந்து பிரைவேட்டா விட்டுற வேண்டியதானே? அந்தந்த மடாதிபதி கிட்ட அந்த கோயில்ல உள்ளவங்கள்ட்ட விட்டுற வேண்டியதானே? ஆனா கோயில்ல போவாங்க, கோயில்ல விபூதி பூசிப்பாங்க, தேர்தலுக்கு போவாங்க, விபூதி பூசிப்பாங்க, வேலை எடுத்துட்டு திருச்செந்தூர் போவாங்க. ஆனா இவங்க வந்து சனாதனத்தை பத்தி பேசுவாங்க. ஒரு ஏற்கனவே பாத்தீங்கன்னா 2023 சட்டப்பேரவையிலே வந்து அவரு டெங்கு மலேரியா மாதிரி பேசினாரு. அதுக்கு அதாவது கடுமையான குரல்கள் எழுந்தன. அதே மாதிரி இப்ப ஏன்னா இவங்க வந்து ஆட்சியிலையும் இல்ல, இவங்களை பத்தி யாரும் பேசுறதுக்கு ஆளே இல்ல. இவங்களோட மந்திரிகள் மேக்சிமம் எல்லாரும் தோத்துட்டாங்க. முதலமைச்சர் தோத்துட்டாரு. இப்ப யாராச்சும் இவங்களை பத்தி பேசணும். அரசியல்ல பாத்தீங்கன்னா காலாட்டிட்டே இருக்கணுமா, இல்லன்னா வந்து பொண்ணு சொல்லி தூக்கி போட்டுருவான்னு சொல்லுவான். அதனால இவங்க ஏதாச்சும் பேசினாதான் ஒரு கான்ட்ரவர்ஷியலா பேசணும். யாருக்கு எதிர்ப்பா? வேற எந்த மதத்திற்கும் எதிர்ப்பா? இது சனாதனங்கிறது மதம் கிடையாது. சனாதனங்கிறது வாழும் வழிமுறை. இது எட்டர்னல். நம்ம உங்களை பார்த்து ஒரு வணக்கம் செலுத்துறோம், இதுதான் சனாதனம். வணக்கம் செலுத்தக்கூடாதா? இதுதான் வந்து இதை அழிக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. இவரால் அது முடியவே முடியாது. இவங்கதான் மேலும் மேலும் அழிஞ்சு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த வாய்க்கொழுப்பான வார்த்தைகளை வந்து பாரதிய ஜனதா கட்சி பாண்டிச்சேரி மாநிலம் சார்பா நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இதே மாதிரி ஏற்கனவே செஞ்சாங்க, அதுக்கும் நாங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிருக்கோம். இந்த சனாதன கும்பலுக்கு சப்போர்ட்டா போனவர் தான் வைத்திலிங்கன்னு ஒருத்தர் பாத்திருப்பீங்க. திருப்பரங்குன்றத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டாரு. டெபாசிட் காலி. சிட்டிங் எம்பி ஒரு சிஎம் இருந்தவரு, சபாநாயகரா இருந்தவருக்கு மக்கள் நல்ல பாடம் புகட்டினாங்க. டெபாசிட் காலியா இருக்கு இங்க உள்ளவருக்கு. நம்ம எல்லாருமே நாங்க எல்லாமே ஆர்ப்பாட்டம் பண்ணப்ப எல்லாம் கேட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டில் உள்ளதுக்கு இங்கே செய்யறாங்க, ஏன் செய்யக்கூடாது? இங்க உள்ள எம்பி யாரு எலெக்ட் பண்ணா? இங்க உள்ள மக்கள் எலெக்ட் பண்ணாங்க. ஆனா டெபாசிட் காலியாக உட்கார்ந்துருக்காரு. அந்த கட்சியே இல்லாம போயிடுச்சு. இதுக்கு எதிர்ப்பா உள்ள பாண்டிச்சேரி மாநிலத்திலே கட்சி கிட்டத்தட்ட துடை தெரியப்பட்டு விட்டது. அதாவது காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லுவாங்க, மோடிஜி சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வருங்காலங்கள்ல வந்து தமிழ்நாட்டுக்கும் போவோம், அடுத்து ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துக்கும் போய் காங்கிரஸ் இல்லாத நாடாவே இது ஆக போகுது. அடுத்தது இவங்க இந்த சனாதன கும்பல், சனாதனத்தை எதிர்க்கிற கும்பல்னு இவங்க அத்தனை பேரும் பாத்தீங்கன்னா தமிழ் தாழ்த்து எப்ப பாடணும், ஏது பாடணும், எப்ப பாடணும், இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாருமே என்னன்னா
இவங்களோட குறிக்கோளே வேற. நம்ம யாருமே இந்துக்கள் கிடையாது, நம்ம எல்லாம் தமிழியன், தமிழன் திராவிடன் ஒண்ணு புதுசா கொண்டாடுறாங்க. திராவிடத்துக்கும் நமக்கும் என்ன, இது திராவிட நாடும்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதா? எதுவுமே கிடையாது. பிரிவினைவாதிகள் தான் இவங்க. இந்த பிரிவினைவாதிகள் இப்ப அவங்கள மக்கள் புறந்தளிட்டாங்க. கிட்டத்தட்ட 73% கிட்டத்தட்ட மக்கள் தமிழ்நாட்டுல இவங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க. அதனால இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஏதாச்சும் பேசணும், ஏதாச்சும் கான்ட்ராவா பேசுப்பா, நம்மளை பத்தி எல்லாரும் மறந்துட்டானோ அதுக்காக பேசுறாரு. இதுக்கு நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இவர்களை மக்களும் தண்டிப்பாங்க, பொதுமக்களும் தண்டிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நம்ம காங்கிரஸ் திமுக எல்லாம் கூட்டணியா இருக்கும்னு. முடிஞ்சு போச்சு. உங்களை விட்டு காங்கிரஸ் ஓடியே போயிட்டான். உங்க கூட தான் நின்றுட்டு இருந்தாங்க, உங்களை கேட்கவே இல்லை, உங்களை மதிக்கவே இல்லை. எலெக்ஷன்ல கூட உங்களை யாரும் மதிக்கல. காங்கிரஸ் உங்களை விட்டு ஓடி போயிடுச்சு. ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சிடுச்சு, நீங்க ஓட்டுக்காக இவ்வளவு நாள் இருந்து இந்துக்களை தான் எதுக்குறீங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்களும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இந்த சனாதன கும்பல் சனாதனத்தை எதிர்த்து போராடணுங்கிற போர்வையில இருக்கிற கும்பல். அப்படி நீங்க உண்மையாவே நீங்க எதிர்க்கிற ஒரு ஆம்பளையா இருந்தா உங்களோட தாயார கோயிலுக்கு போவாதீங்க, புதன் கோயில்ல போய் கும்பாபிஷத்து தலையில கலசத்தை தூக்கிட்டு நீங்க போவாதீங்க. நீங்க பாத்திருக்கீங்களா இங்க லேடிஸ் தலையில கலசத்தை தூக்கிட்டு போயிட்டு இப்ப கூட காரைக்கால் அம்பவரத்தில் பத்திரகாளி கோயிலுக்கு வரது ரெடியா இருக்கிறாங்க. கும்பாபிஷம் ஆயிருக்கு, எல்லா ரூம்லாம் போட்டாங்க, வர முடியல. எங்க மூளைக்கு மூளை கோயிலுக்கு போவாங்க, அவங்க அம்மா போவாங்களா, ஆடு பகை குட்டி உறவான்னு சொல்ற மாதிரி இங்க குட்டி பகையா இருக்கு. அவங்க போவாங்களாம். இவர் என்ன செய்வாரா, சனாதனம் பத்தி பேசுவார். இவரெல்லாம் இந்த நாட்டுக்கு ஒரு கேடான ஆளுங்க. நீங்க அவரோட அப்பாவை பத்தி உங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சிறுபிள்ளையில எப்படி இருந்தாரு, ஏது இருந்தாரு, என்ன விளையாண்டாரு தெரியும். அவர் மிசாவில கைதாவில சாதாரண கைதா உள்ள போறப்ப மிசாவில இருந்தார் மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப இவரும் பாத்தீங்கன்னா இவங்களோட லஞ்சம் லாவணி எல்லாமே கூடியவர்கள் வெளியில வரும். இவங்க அனைவரும் உள்ள போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பேசி கைய காலை உதச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா ஒரு வேலை. அடுத்தது எவ்வளவோ பேர் இந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்ன பெரிய பெரிய பேரரசு எல்லாம் மண்ணோட மண்ணாயிட்டான். இவங்க யாரு, திருக்கோவில இவங்க யாரு சனாதனத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? அதாவது இன்னும் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இவங்க எல்லாம் செஞ்சுமே, யவனர்கள் வந்தாங்க, குஷனர்கள் வந்தாங்க, ஆங்கிலேயர் படையெடுப்பு இருந்துச்சு. இந்த சனாதனத்தை ஒழிக்க முடிச்சா சனாதனம் என்ன, நம்ம எல்லாம் மரியாதை கொடுத்துக்கணும். ஐயா வாங்க ஐயா, உட்காந்துருக்கோம், வணக்கம், இது சொல்லக்கூடாது. இந்த எப்படி நம்ம இருக்கணுங்கிறத ஒரு வழிமுறை. அதுல இருந்தா ஹிந்து சமுதாயம் தோன்றுது, அதுல இருந்தா ஒரு சமுதாயமும் தோன்றுது. இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நம்ம சனாதனம் நம்மள சனாதனத்தை எதிர்ப்போம்னு சொல்ற அவங்க மட்டும்தான் வித்தியாசமா இருக்காங்க. அவங்க அரசியலுக்காக சொல்றாங்க. அவங்கள அந்த குரூப் அந்த உதயநிதி, அந்த இன்ப நிதி, எல்லா நிதியும் கொள்ளை அடிச்சுட்டு இன்னைக்கு உள்ள உட்காந்து ஒட்டுமொத்தமா கொள்ளை கும்பல் எதிரில் உட்காந்து அத்தனை பேரும் கொள்ளை கும்பல். அவங்க எல்லாருக்குமே தெரியும். மக்கள் உங்களை விரட்டி அடிச்சுட்டாங்க. அதாவது யாருன்னே தெரியாதவங்களும் அவங்களை தோக்கடிச்சிருக்காங்க. ஏன் இந்த சனாதனம் சொல்லி மக்களை அசிங்கப்படுத்தி. இப்ப பாருங்க, மதுரையில் உள்ள முஸ்தபான்னு ஒரு எம்எல்ஏ பேசியிருக்காரு. அவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. ஏன்னா அவரும் நானும் இருக்கேன், நானு ரோடி வடிவில் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா நானும் ஜெயிலுக்கு போறேன் போனேன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தவறான ஆட்களை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். புதுவை பாரதிய ஜனதா கட்சி சார்பா வன்மையா கண்டிக்கிறோம். இவங்களை கண்டிச்சு இன்னும் நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுக்கு எனக்கு இருக்கிறோம். இந்த செய்தியை சொல்றதுக்காக நாங்க இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் கேள்வி இருந்தா கேட்கலாம். எதிர்கட்சி உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்தபாவும் சனாதனம். அதாவது அவங்க எல்லாருமே கூட்டு செய்தான். இப்ப இவர் சொல்லிட்டு இவர் இப்ப அட்ரஸ் எல்லாம் ஆயிட்டாரு. அடுத்து அவங்களும் அடுத்த அட்ரஸ் எல்லாம் ஆக போறாங்க. இன்னும் 5 வருஷத்துல தமிழக வெற்றி கழகம் மட்டும் என்ன, இன்னும் 5 வருஷத்துல அவங்களும் அட்ரஸ் எல்லாம் ஆக போறாங்க. பப்ளிக் ஏதோ தெரியாம போட்டாங்க, இன்னும் 5 வருஷத்துல தெரிய போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா அது மைனாரிட்டி அரசு தானே, எப்ப வேணாலும் கவுந்துரும். இன்னைக்கு வேணா ஏடிஎம்கே உடச்சு அவங்க ஜெயிச்ச மாதிரி காட்டலாம். அது இட் இஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. அது மெஜாரிட்டி கவர்மெண்ட் 117 அவங்கள்ட்ட கிடையாது, மேஜிக் நம்பர் அவங்கள்ட்ட கிடையாது. அதனால அவங்க நிச்சயம் இப்ப பாத்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் பண்ணிருக்காங்க. இருக்கிற ஏடிஎம்கே ரெண்டா உடச்சு அதுல இருந்து இவங்க சுத்தமான கட்சின்னு சொல்றாங்க. இவங்க எப்படி சுத்தமான கட்சி ஆக முடியும்? தமிழக வெற்றி கழகம் நாங்க தூய்மையான அரசாங்கம் அமைப்போம். ஸ்டார்டிங்கே கம்யூனிஸ்ட் எடுத்துட்டீங்க. போய் நேரா இவர் போய் பெரியார பார்த்தா, இவரு பெரியாரோட வழித்தொண்டலா இருக்கிற வீரமணியை பார்த்தாரு. அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், இவங்க எல்லாருமே இந்து சமுதாயத்துக்கு எதிரானவர்கள். அனைத்து இந்த கும்பலே இந்து சமுதாயம் எதிரானவர்கள். ஆனா பாக்குறது, பொட்டு வச்சுக்கிறது, விபூதி பூசிக்கிறது, வேலை எடுத்துட்டு கோயிலுக்கு போறது. எதுக்கு போற நீ? உனக்குதான் பிடிக்கல. உன் மதமும் அது கிடையாது. உன் மதம் வேற. எங்க மதத்தை பத்தியோ எங்க தர்மத்தை பத்தியோ பேசுறது உனக்கு யார் ரைட்ஸ்? உனக்கு பிடிக்கல, நீ ஏன் வேலை எடுத்துட்டு போன? ஏன் திருச்செந்தூர் போன? நாங்க எல்லா கோயிலுக்கு போறோம். நீ ஏன்? நாங்க யாருமே துவேஷமா பேசுறது கிடையாது. ஆனா நீங்க துவேஷமா பேசிட்டு அந்த கோயில் உள்ள ஏன் கால எடுத்து வச்ச? அப்ப பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. அப்ப இவங்க எப்படி தூய்மையா இருக்க முடியும்? அப்ப அங்க எம்எல்ஏ பேசுறாருன்னா சொல்லி கொடுத்தா பேசுறாங்க. போய் வீரமணியை பார்த்தாருல முடிஞ்சு போயிட்டு.
இருக்கு வீரமணி பார்த்தாருன்னு ஒரு வார்த்தை வந்தவொடனே அவரோட கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் பேசல என்ன பேசலன்னா முடிஞ்சு போச்சு. இவங்க எல்லாருமே வந்து ஹிந்து எதிர்ப்பாளர்கள், இந்துக்களுக்கு எதிர்ப்பாகவும் மக்களுக்கு எதிர்ப்பாகவும் கிட்டத்தட்ட 78-80% இருக்கிற மக்களுக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்க நான் சொல்றேன். நீதி விளையாட்டு சம்பந்தமா பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? சார் இது வந்து சனாதனத்தை பத்தி மட்டும்தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்றோம். அதுக்கு நம்ம மாநில தலைவர் இருக்கோம். அது நாளைக்கு வந்து மாநில தலைவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அரசு பதவியில ஜோடி தர்ஷி சார் அவரு ஒரு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜோதிடர் காலில் தான் விழுந்துட்டு இருக்கிறாங்க. சனாதனம் சனாதனம் சொல்லிட்டு அவர் பண்டிட் அவர் காலில் தான் போய் விழுந்துட்டு இருக்கிறாங்க. ஜோதிடர் காலில் விழுந்துதான் இவங்க அவங்க சொல்லிதான் இத்தனை மணிக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணும், இப்படிதான் இந்த சிம்பிள் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாமே அவர் காலில் தான். அந்த ரத்தன் பண்டிட் அவர் காலில் விழுந்துதான் செஞ்சாங்க. அவர் தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் வர்றப்பே வந்து சொல்றாரு நீங்க இவ்வளவு சீட்டு ஜெயிப்பீங்கன்னு சொல்றாரு. எல்லாமே அஸ்ட்ராலஜி வந்து நம்ம யாருமே மறுக்கல. அஸ்ட்ராலஜி எல்லாருமே அதெல்லாம் உண்மை, அதை தெரிஞ்சுதான் செஞ்சுட்டாரு. இவங்க எல்லாரும் இந்த ஆன்டி குரூப்ஸ் இருக்குல்ல, ஏன்னா சிபிஐ வந்து சேர்ந்திருக்கு, சிபிஐ சேர்ந்திருக்கு, வீரமணி இவரே போய் பார்த்தாரு. அப்ப வேற வழி இல்ல, அதெல்லாம் வித்ரா பண்ணிட்டாரு. நீ சேர்க்கவே வேணாம், ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தவே வேணாம். ஏன் அந்த மாதிரி ஆன்டியா இருக்கிற இவரை வந்து நம்ம திண்டுக்கல் லியோனி இருக்காருல்ல, ஆபாசமா பேசுவாரு. அவரு தான் இப்ப தமிழ்நாடு பாடல் நிறுவனத்துல தலைவரா இருந்தாரு. இது அதோட அசிங்கம் இல்லையா? இப்ப நீங்க எல்லாருமே வந்து இப்ப இவர் என்ன பண்ணாங்க, உதயநிதியை வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அவரை வந்து முக்கியமான நல்ல நடிகர்கள் கூட நடிக்க வச்சாங்க. அப்பதான் இவரை பார்ப்பாங்க, இல்லைன்னா இவருக்கு நடிக்கவும் தெரியாது.